மோடி பிரச்சாரம் செய்கிறார். ஊபிய பாருங்க, இந்த சாமியார பாருங்க, நல்ல இயந்திரத்தை வச்சு வீடுகளை இடிக்கிறார். இது நல்ல முன்மாதிரிங்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திலே இதை ஒரு பிரச்சாரமாக எல்லா விதத்திலும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சினிமாவை எடுத்தா முஸ்லிம்களுக்கு எதிராக தான் சினிமா எடுக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான உரிமைகளை பறிக்கும் போது இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு அதிகமாகுது. நம்ம பேசாம இருந்துட்டு போயிடக்கூடாது. நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? உரிமைகள் பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிகாரத்தில் செல்வதுதான். அது அடுத்தவங்க இதை நம்ம வரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சமுதாயத்தவர்கள் ஒரு ஐஏஎஸ்களாக, ஒரு ஐபிஎஸ்களாக, கலெக்டர்களாக, ஒரு தாசில்தாராக, ஒரு அரசு அலுவலக பணிகளை செய்யக்கூடிய அதுல போய் இருந்தால் நீங்கள் ஆர்டர் செய்ய முடியும். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் வழக்கு எதிர்கொள்ள முடியும். ஒரு நீதிபதியாக இருந்தால் தீர்ப்பை சொல்ல முடியும். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் தீமைகள் நடக்கும் போது அதை தட்டி கேட்க முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு அதிகாரியை உருவாக்குவோம், ஒரு காவல்துறை அதிகாரியை உருவாக்குவோம், ஒரு நீதித்துறையை சார்ந்தவர்களை படிக்க வைப்போம். நாம அதை உறுதி கொள்ளணும். நம்முடைய நிலை என்ன? 10ஆம் கிளாஸ் படிச்சா அப்படியே போய் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு நம்முடைய உரிமைகளுக்கு யார் குரல் கொடுப்பது? அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்தியாவில் பறிக்கப்படும் இஸ்லாமியர்களினுடைய உரிமைகள் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடு என்பது ஜனநாயக நாடாகவும் அனைத்து மக்களுக்குமான சமமான ஒரு நாடாக இருக்கக்கூடிய நாடுதான் இந்தியா நாடு. இந்த உலகத்திலே ஏராளமான தேசங்கள் இருக்கின்றன. இந்த தேசங்கள் எல்லாம் மனிதர்களாக பார்த்து பிரித்து வைத்துதான் இது இந்தியா, இது அமெரிக்கா, இது ஜப்பான், இது இந்தோனேசியா, இது தைவான் என்று பல நாடுகளை மனிதர்கள் பிரிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இறைவனுடையது, இறைவனுடைய படைப்பினத்தில் உள்ளது. இறைவன் இதை படைத்திருக்கிறான். அனைத்து மனித சமுதாயத்திற்கும் சமமான உரிமையை அல்லாஹ் வழங்குவதற்குத்தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான். எல்லா மனிதர்களுக்கும் உண்டான வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், நீராக இருந்தாலும், நெருப்பாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் பார்த்தால் எல்லா மனிதர்களும் பயன்படும் விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்கள் வாழ்வதற்காக நாடுகளை பிரித்து வைத்து இது இந்தியா, இது இலங்கை, இது அமெரிக்கா, இது சவுதி அரேபியா, இது ஜோர்டான், இது தைவான், இப்படின்னு ஒவ்வொரு நாடுகளாக பிரித்து அவர்களுடைய ஆளுகை கீழே கொண்டு வரப்படக்கூடிய நிலையில் மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரியாக உலகத்தில் ஏராளமான நாடுகளுக்கு மத்தியிலே தான் இந்தியா என்ற இந்த நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை சங் பரிவாரர்கள் திட்டமிட்டு சதி வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கிகள் சொல்றாங்கல்ல, இந்த சங்கிகளுடைய வேலை, அவர்களுடைய திட்டம், அவர்களுடைய சதா அவர்களுடைய காரியங்கள் எதை பற்றிய சிந்தனையாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை நாடு கடத்த வேண்டும், இஸ்லாமியர்களுடைய மத உரிமைகளை எடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களுடைய எல்லா உரிமைகளுக்கும் வேட்டு வைக்க வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்து செயல்படக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தான் சங் பரிவாரர்கள். ஆனா இந்தியாவினுடைய தொகுப்பு அப்படி இருக்கிறதா? இந்தியாவினுடைய சட்ட திட்டங்கள் அதை சொல்லுகிறதா? இந்தியாவினுடைய அரசியல் சாசன
சட்ட திட்டங்கள் அதே மாதிரி வகுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், இந்தியா என்பது அனைத்து மக்களுக்காக யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அனைவரும் சேர்ந்து இந்தியாவினுடைய இணைந்த நிலையில் வேறுபட்ட கொள்கையில் உள்ளவர்கள் தான் இந்தியர்கள் என்கின்ற சட்ட திட்டத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுதான் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்களுக்கு தெரியல. நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு என்னங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்முடைய உரிமைகள் எங்க பறிக்கப்படுகிறது, நமக்கு எந்த கேடு இருக்கிறது, நம்ம வீடு கட்டுறோம், நாம படிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நல்லதானே இருக்குது என்பது போன்ற நினைப்பு சிந்தனைகள் நம்மவர்கள் மத்தியிலே இருக்கிறது. உண்மை அப்படியா? நேச்சுரல் அப்படி நடக்குதா? உண்மையிலேயே செயல் நிலைகள் அப்படி இருக்கிறதா? அல்லது நம்முடைய உரிமைகளை அவர்கள் பறிக்கிறார்களா என்று பார்த்தால், பட்டியலில் அடங்காத நிலையிலே ஏராளமான உரிமைகளை சங் பரிவாரர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கும் வேலையை செய்து வருகிறார்கள். இதை நம்ம எதற்கு இதை விளக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நமக்கு இதுல ஒரு அவேர்னஸ் வேணும், ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய இளைய சமுதாயத்தவர்கள், சமுதாயம் இந்த நிலையில் பாடுபடுகிறது, இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இவ்வளவு சிரமம் படுகிறார்கள், இந்தியாவிலே மற்ற சமுதாயத்தவர்கள் வாழக்கூடிய நிலையில் நம்முடைய சமுதாயத்தவர்கள் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் தியாகம் பண்ணின அளவிலே இந்தியாவினுடைய சுதந்திரம் வாங்கப்பட்ட பிறகு இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் முழுமையாக பறிக்கப்பட்டு நடுவீதியிலே தாழ்த்தப்பட்ட மக்களை விட, மலைவாழ் மக்களை விட, பழங்குடி மக்களை விட, எல்லா மக்களை விட கீழ்நிலையில் இருப்பவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வு, தெளிவு நம் மக்களுக்கு வேண்டும். ஆனா அப்படி இருக்காங்களா? நம்ம இல்ல, வெளிநாட்டுக்கு போ, 10ஆம் கிளாஸ் படிச்சா போதும், படிச்சதோட வெளிநாட்டுக்கு போ, ஏதோ வாழ்ந்தமா மரணிச்சமா, நம்முடைய சமுதாயத்தினுடைய விஷயங்கள் குறித்த எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக நம்மவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரியாக குட்ட குட்ட குனியுறவனும் முட்டாள் என்று சொல்லக்கூடிய நிலையில இந்தியாவு என்ற இந்த நாடு, இந்த தேசம் முழுமையாக ஆங்கிலேயரிடம் இருந்து மீட்டெடுத்து இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றிருப்பதற்கு ஒரு அதிகமான இடத்தை பிடித்தவர்கள், சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இதை மாறுதட்டி சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? சூழ்நிலை என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் நாட்டுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்கள் என்றால் குண்டு வைப்பவர்கள், இஸ்லாமியர்கள் என்றால் கொலை செய்பவர்கள், இப்படி ஏராளமான அவதூறுகளை, பொய்களை திட்டமிட்டு மீடியாக்கள் வழியாக சங் பரிவாரங்கள் பரப்புவதனுடைய நிலையினால தான் நாம நம்முடைய உரிமைகளை கூட கேட்பதற்கு அஞ்சக்கூடிய நிலையில இருக்கிறோம். ஆனா உரிமை ஏற்கனவே இருக்கிற உரிமை, நம்மிடத்திலே இருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் ஏராளம், தாராளம், எக்கச்சக்கமான உரிமைகளை நம்மிடம் இருந்து பறித்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் காலத்திலே இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு இருந்த இடஒதுக்கீடு 29%. நம்முடைய சதவீதத்திற்கு ஏற்றாறு போல ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த அந்த இடஒதுக்கீட்டை பறித்து இடஒதுக்கீடே இல்லாத ஒரு நிலையை இந்தியா முழுவதும் உருவாக்கினார்கள். கேட்டா என்ன? அதான் பாகிஸ்தான் நாடு இருக்குல்ல, அடே பாகிஸ்தான் என்ற அந்த நாடு அது தனி நாடு, அது வேற நாடு, அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இங்குள்ள இஸ்லாமியர்கள் யார்? உன்னுடைய சகோதரன் இல்லையா? உன்னுடைய முப்பாட்டன் இல்லையா? உன்னுடைய வம்சவழி இல்லையா? உன்னிலிருந்து உருவானவர்கள் இல்லையா? உன்னுடைய சந்ததி இல்லையா?
உன்னுடைய முன்னோர்களுடைய நண்பர்கள் இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா? உங்களுடைய முன்னோர்களில் இருந்துதான் நாம் உருவாகி இஸ்லாமியர்கள் என்பவர்கள். கொள்கையால் இஸ்லாம், தேசத்தால் இந்தியர்கள். ஆனா இங்க உள்ளவன் என்ன சொல்றார்கள்? உங்களுக்கு தான் நாடு, எங்களுக்கு எங்க நாடு, எங்களுக்கு எங்க வழங்கப்பட்டது? யாராவது போனார்களா? தாய்மண் தேசம் என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னுடைய நாட்டிற்காக நான் தியாகம் செய்வேன் என்று சுதந்திரத்திற்காக தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் இஸ்லாமிய பெரியவர்கள். ஆனா உரிமைகள் கொடுக்கிறார்களா? யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் பார்த்தால் மத்திய ஒன்றிய அரசு பாஜக இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிப்பதில் முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். என்ன திட்டம்? சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர். இது என்ன சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்ன? அதனால என்ன பாதிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே நுழையக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை நாங்கள் கொடுக்கிறோம். எல்லா நாடும் கொடுக்கிறான், குடியுரிமை கொடுக்கிறோம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அண்டை நாடுகளில் இருந்து பார்சி வரலாம், இந்து வரலாம், ஜைனர்கள் வரலாம், சீக்கியர்கள் வரலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, தமிழர்கள் வரக்கூடாது. இந்த இரண்டு சாரார்களுக்கும் இந்தியாவிலே குடியுரிமை கிடையாது என்ற ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுகிறார்கள். இது நம்முடைய உரிமை. எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும். என்னவா குடியுரிமை? நீங்களாம் இந்தியன் தான் நிரூபிக்கணுமா? அட பாவிகளா, இத்தனை ஆண்டுகளாக காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க இந்தியர்கள் தான் நிரூபிக்கணுமா? எல்லாரும் நிரூபிக்கணுமா? நிரூபிக்க முடியலன்னு வைங்க, இந்துக்களா இருந்தா நீ பிரச்சனை இல்லை, இருந்துக்கலாம். சீக்கியராக இருந்தா பிரச்சனை இல்லை, இருந்துக்கிடலாம். பார்சியா இருந்தா பிரச்சனை இல்லை, இருந்துக்கிடலாம். இஸ்லாமியராக இருந்தா நீ குடியுரிமையின் மூலியமாக நீ நிரூபிச்சு ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதனாலதான் இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை மிகப்பெரிய அளவில் நடத்தினார்கள். பெண்கள் எல்லாம் வீதியில் நின்றார்கள், குடும்பத்தோடு நின்றார்கள். கொரோனா என்ற ஒரு நோய் வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டத்தை கலைச்சிருக்க முடியாது. எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணானுங்க. அதை கலைக்கிறதுக்கு துப்பாக்கி சூடு ஒன்று கூட நடத்தினானுங்க ஒரு ஆளை விட்டு. என்னென்ன பண்ணியும் பார்த்தோம். கொரோனாவால தான் அந்த சிஏஏ போராட்டம் விடுபட்டதை தவிர அல்லனா டோட்டலா இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். இஸ்லாமியர்களுடைய உரிமை பறிக்கப்படும் போது இந்தியாவினுடைய வீதிகள் இயங்காத ஒரு நிலைக்கு உருவாகும் என்பதை நிரூபித்து காட்டியது சிஏஏ போராட்டம். அப்படி இருக்கணும். போராட்ட களங்களில் போய் நின்று அநியாயம் நடக்கும் போது அநியாயத்துக்கு எதிராக தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முன்மாதிரியான நிலை இருக்கும். அநியாயக்கார ஆட்சிக்கு முன்னால் சத்தியத்தை எவர் சொல்கிறார்களோ அதுதான் ஜிகாதிலே பெரிய ஜிகாதுன்னாங்க. ஜிகாதுனா கொலை பண்றது இல்ல, சத்தியத்தை சொல்லி, உண்மையை சொல்லி, உரிமையை கேளு, பாதிக்கப்பட்டியா நில்லு. ஏன் நீ உன்னுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காமல் இருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கணும், அதற்காக போராடணும் என்று வலியுறுத்தியார் சொன்னார்கள். அதே மாதிரி பாருங்க, இந்த மத்திய பாஜகவுக்கு வேற வேலையே கிடையாது, முஸ்லீம்கள் தான். எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம்கள் தாங்க. முத்தலாக்கு தடை சட்டம் என்ன முத்தலாக்கு, அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமியர்கள் அவங்க குடும்ப வழக்கங்களை தலாக்கு குலான்னு இருக்கிறது. உனக்கு குலானா என்னன்னா தெரியுமா? தலாக் தலாக்கு மட்டும் சொல்ற, எவனோ சொல்லி கொடுத்ததே தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டாங்க. குலான்னு ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல, குலான்னு ஒண்ணு இருக்கிறது. பெண்கள் கணவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் குலாவை விட்டு விட்டு பிரிந்து கொள்ளலாம். நீண்ட நாள் கூட அவர்கள் தாமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தலாக் என்பதை மட்டும் தூக்கி பிடித்து விட்டு
பாருங்க, இஸ்லாமிய பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. யாரு? ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுதுச்சாங்க. சொல்லுவாங்கல்ல, ஓனாய் வந்து நின்றுக்கிட்டு ஆடு நினைது நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையாக இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தலாக்கு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். யாரு? குஜராத்தில் 2000க்கும் மேற்பட்ட பேர் இறந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் நடுவீதிக்கு வந்து விதவையாக நின்றார்களே, கணவனை இழந்து நின்றார்களே, அதற்கு காரணமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவர்கள் என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, தலாக்கு சட்டம் கொண்டு வரணும், தலாக்குன்னு சொன்னா அதை வந்து ஜெயிலில் போட்டுருவோம், அது எங்க மார்க்கத்தில் உள்ளதை நாங்க செஞ்சுக்கிடுவோம், நாங்க சரி பண்ணிக்கிடுவோம், முத்தலாக்கு என்பது கிடையாதுதான். எங்கெல்ல சில பேர் செய்யறாங்க, எல்லாருமே செய்யறாங்க. மார்க்கத்தில் அப்படி இல்லதான். 3 முறை தான் இருக்கிறது, ஒரே நேரத்தில் இல்லை என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அது எங்க மார்க்கத்தில் உள்ளதை சரி பண்றதுக்கு நீங்க யாரு? இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதை சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க அதை படிச்சு, குரானை படிச்சு, ஹதீஸை படிச்சு அதன்படி சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறீங்களா? இருக்கிறார்களா? கிடையாது. அவங்க என்னவா நம்முடைய சட்டத்தை பத்தி இவங்க பேசுவாங்களாம். அப்ப அவங்கள இருக்குதே, அவங்களும் இதே மாதிரி ஏராளமாக இருக்கிறது. முந்தைய காலங்களில் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் இருந்தது. அதெல்லாம் வந்து சமூகத்தில் தீமையான நிலையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் சட்டம் இயற்றி அதை நீங்க சரி செய்வது உங்களுடைய உரிமை. இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குதா? ஆனா என்ன பண்ணார்கள் தெரியுமா? நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லி தலாக்கு போட்டா ஜெயிலத்துக்கு போட்டா யார் சாப்பாடு போடுவா? யார் சாப்பாடு போடுவா? அரசாங்கம் ஆல்ரெடி திவாலான நிலையிலே ரூபாய் நோட்டுக்கெல்லாம் செல்லாது என்று அறிவித்த நிலையிலே ஏராளமான பேர் நடு வீதிக்கு வந்த நிலையில் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போய் ஜெயில போட்டா யார் சாப்பாடு கொடுப்பா? அந்த பெண்ணுக்கு உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள். அது மாத்திரமா, பள்ளிவாசல் எல்லா உலகத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் அநியாயம் நடந்தது, அக்கிரமங்கள் நடந்தது பல நாடுகளில். ஒரு ஒருங்கிணைந்த தேசம் கிடையாது, ஒருங்கிணைந்த சட்டம் கிடையாது. உலகளாவிய அளவிலே ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் உலகத்தில் எங்கேயாச்சும் இருந்துச்சா? சில நாடுகளில், அரபு தேசங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால குர்ஆனுடைய ஆட்சி இருந்ததனால் இருந்ததை தவிர ஆங்கிலேயர்கள் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த நேரத்துக்கு பிறகுதான் ஒரு ஒருங்கிணைந்த சட்டங்கள் வந்தது. நல்லா விளங்கிடணும். அதற்கு முன்னால் சட்டங்கள் அப்படிலாம் கிடையாது. ஆங்கிலேயர் போன பிறகு உலகம் முழுவதும் ஒரு அமைதி நிலை. காரணம் என்ன? அவன் ஒரு நாடை எடுத்துட்டு இது ஏன் நாடு, இது ஏன் தேசம், ஆங்கிலேயரை விரட்டியாச்சு, இது எங்களுக்குன்னு தனி சட்டத்தை வகுத்தாச்சு, இது எங்களுடைய பகுதி என்று எல்லா நாடுகளிலேயும் தேசத்தை பிரித்து தனித்தனியாக உருவாக்கி தனித்தனி சட்டங்களை கொண்டு வந்த பிறகு, அதுக்கு பிறகு இன்றையா நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனி சட்டத்தை சொல்ற, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மசூதிக்கு தனி சட்டமா? என்ன இது? ஒரு பள்ளிவாசல் நம்ம புதுசா எழுப்ப முடியுமா? ஆனா மற்ற ஆலயங்கள் எழுப்புவதற்கு எந்த ஒரு சட்டமும் இல்லை. எது வேணாலும் விலை இது பண்ணிக்க. ஆனா ஒரு பள்ளிவாசல் எழுப்பக்கூடாது, எழுப்பக்கூடாதுக்கே நீ அவ்வளவு சட்டம் போட்டு வச்சிருக்கிற. அது மாத்திரமல்ல, எழுப்பிய பள்ளிவாசல்ல ஒளிபரிக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓட்டு வாங்கிறதுக்கு நம்மளதான் கிடைச்சோம். சங் பரிவாருக்கு ஓட்டு வாங்க என்ன? ஏ சீனா வாரான் பாய பாரு, ஏ சீனா வாரான் இங்க பாருங்க பாய் பள்ளிவாசல் பாரு, ஏ சீனா வந்து இந்தியாவை பிடிக்கிறான் இங்க பாருங்க பாய்மார்கள் பாருங்க பெருகிறாங்க. இது ஒரு பிரச்சாரமா இது? ஆனா இந்தியர்களை மூளை செலவக்கூடிய நிலை இந்த தெற்கை விட வடக்கே அதிகமான அளவில் மூளை செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏராளமான அளவில் மூளை செலவை பண்ணதுனாலதான் அங்கெல்லாம் இந்தியர்கள் பார்த்தாலே வெறுக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தானேங்க, கொள்கை தானே வேற. ஆனா என்ன செய்யறான்? பள்ளிவாசல் மீது கை வைக்கிறான் பாருங்க. பாபர் மசூதி பள்ளி 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் என்பவரால் கட்டப்பட்ட அந்த பள்ளி
அதுல என்ன செய்யலாம், ஒரு வழக்கை போட்டு கீழே ராமர் கோயில் இருந்தது, ராமர் இங்குதான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை எழுதிவிட்டு அதை ஆட்கள் அனுப்பி இடிச்சு சாம்பலாக்கி ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறான், பாபர் மசூதியை இடிச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப நாள் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நிப்பாட்டுனா அங்க என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, கீழே கோயில் இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, கோயில் இருந்ததுக்கு என்னவா ஆதாரம் கிடையாது. அப்ப ஏன் இடிச்சீங்க, அப்ப ஏன் இடிச்சீங்க? 450 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த ஆலயத்தை சர்வசாதாரணமாக இந்தியாவினுடைய ஒரு கட்டடக்கலையில் உள்ள ஒரு ஆலயத்தை இடித்து சுண்ணாம்பாக ஆக்கிவிட்டு ஒன்னில்லாம ஆக்கிவிட்டு அதுக்கு கீழே கோயில் கிடையாது. சரி, கோயில் கிடையாது, பாகிட்ட கொடுத்துட வேண்டியது, முஸ்லீம்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே, இடிச்சவங்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே, யார் இடத்துக்கு உரிமையாளர்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இல்ல இல்ல, அது கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை ராமர் அதிலே பிறந்ததாக நம்புகிறார்கள். அதனால அவர்களுக்கு ஒரு பங்கு, இவங்களுக்கு 2 பங்கு, 3 பங்காக பிரிச்சார்கள். அப்புறம் பிரிச்சு லாஸ்ட்ல இஸ்லாமியருக்கு அங்கேயே இடம் இல்லை, வேற இடத்துல வேற இடம் சொல்லி வேற ஒரு இடத்தை கொடுத்தாங்க. இது உங்க வீட்டில் கொடுத்தா அப்படி ஒத்துக்கிடுவாங்களா? இடிப்பதற்காக ஆயுதத்தை தூக்கின, இது இடிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இடித்தது சரிதான் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பேசக்கூடிய மக்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி இதுவாக நம்ம இருக்கணும். இது உங்க வீட்டில் உங்களுடைய ஆலயத்தை இது மாதிரியாக ஒருவர் இடித்து விட்டு நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக வேற ஒரு இடத்துல உனக்கு இடம் தர்றேன்னு சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா? ஆனா இஸ்லாமியர்கள் தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக, தேசத்தினுடைய நன்மைக்காக, தேசம் நல்லா இருக்கணும், இந்தியா வளமாக இருக்க வேண்டும், இந்தியர்கள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, இதைத்தான் பாகிஸ்தான் விரும்புறான், இதைத்தான் அமெரிக்கா விரும்புறான், இதைத்தான் இலங்கை விரும்புறான், இதுதான் அண்டை நாடுகள் விரும்புகிறது, இந்தியா அவர்களுக்குள்ளே அடித்துட்டு சாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், இதை விடக்கூடாது என்று இஸ்லாமியர்கள் விரும்பினார்கள். இப்படி நம்ம விடக்கூடாது, நமக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, இது நம் தேசம், நம் நாடு, நாம் உருவாக்கிய நாடு, இந்த நாட்டில் இந்துக்கள், முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், நாத்திகர்கள், பௌத்தர்கள் அனைவரும் சமமான உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமியர்கள் உணர்ந்ததனுடைய காரணத்தினால்தான் பாபர் மசூதி தீர்ப்பு அன்று இந்தியா முழுவதும் ஒரு பிரச்சனை கூட ஆகல. தெரியுமா காரணம் என்ன? இஸ்லாமியர்கள் கோழைகளா? இஸ்லாமியர்கள் துப்பற்றவர்களா? இஸ்லாமியர்கள் தைரியம் இல்லாதவர்களா? இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்ய இயலாதா? கிடையாது. முந்தைய சுதந்திர போராட்ட தியாகத்தை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய வரலாறை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்தியாவுடைய கேட்ல 10,000க்கும் மேற்பட்ட அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அதிகமான பேர் இஸ்லாமியர்கள். கோழைகள் இல்ல, தைரியமற்றவர்கள் இல்ல. ஆனால் இந்தியா என்ற இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அப்படிதான் முன்னோர்கள் இதை உருவாக்கினார்கள். இன்னொருகளும் அதே மாதிரி கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இஸ்லாமியர்களிடத்தில் இருந்ததுனால தான் அதை ஏற்றுக்கொண்டோம். நீதிங்கிற அடிப்படையில் அது இல்லை, தேசத்தினுடைய அந்த எண்ணம் தான். அதே மாதிரி என்ன செய்யணும், பள்ளிவாசல்ல அடுத்து ஞானவாபி பள்ளி, கியான்வாபி பள்ளி, பள்ளிவாசல் தான் இவர்களுடைய இலக்கு. எத்தனையோ மாற்று மத நண்பர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியிலே நம்முடைய தலமும் இருக்கிறது. பக்கத்திலேயே கோயில் இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும், சர்ச் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. எங்கே இந்த சங்கிகள், சங்பரிவாரர்கள் களமிறங்குகிறார்களோ அங்கே பிரச்சனையை ஏற்படுத்தி பள்ளிவாசல்ல லிங்கம் இருக்குன்ட்டான். எங்க இந்த ஒழு செய்வல்லாங்க ஹவுல், அந்த ஒழு செய்கிற பகுதியில் நம்ம அந்த காலத்திலேயே நல்ல அழகான முறையில் தண்ணீர் பீச்சி அடிக்கிற மாதிரி அழகாக வச்சிருக்கிற அந்த நதிக்கரையில் இருந்து வரக்கூடிய நதியை மடைமாற்றம் செஞ்சு அப்படியே ஒளி செய்யறவங்கள பூ மாதிரி உழுற மாதிரி வச்சிருக்கிறான். அது லிங்க மாதிரியான சைஸ்ல இருக்குது, இப்படி இருக்குது. அப்ப டி நகர்ல எல்லாம் வரிசையா அது மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. கல் எல்லாத்தையும் நீங்க சொல்லுவியா? யோசிச்சு பாருங்க, எத்தனையோ மாலுக்கு முன்னாடி எப்படி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கடவுள்னு சொல்லுவாங்களா? ஆனா என்ன, எங்க லிங்கம் கடவுள் மாதிரி இருக்குது, அதனால அது பள்ளிவாசல் ஏன்ட்டு தாங்க. என்ன ஐயா இது, கடவுள் மாதிரி இருக்குன்னா நீ கேட்டுருவியா? ஆதாரம் வேண்டாமா? உனக்கு பேப்பர் வேண்டாமா? அதற்கு உண்டான என்ன சான்று வைத்திருக்கிறாய்? நீதிமன்றம் கேட்க வேண்டாமா? நீதிபதிகள் இதை சொல்ல வேண்டாமா?
சட்ட புத்தகத்தில் அப்படி கேட்க சொல்லி ஆர்டர் இருக்குதா இல்லையா? சட்டத்தில் அது இருக்கா இல்லையா? சட்டம் அதை சொல்லுகிறதா இல்லையா? சொல்லுகிறது. சட்டம் ஒருவருடைய இடத்தை இன்னொருவர் கேட்பதாக இருந்தால் அதற்குண்டான அத்தாரிட்டி ஆதாரங்களை கொண்டு வா, கேட்க வேண்டும், அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. பள்ளிவாசல்ல ஒவ்வொரு பள்ளி இப்போ என்ன செஞ்சிருக்கு, தீர்ப்பு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, பாபர் மசூதிக்கு பிறகு வேற பள்ளிகள்ல நீங்க நினைச்சக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு நாள் ஓடுன்னு சொல்ல முடியாது, எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. உரிமைகளை, இஸ்லாமியர்களுடைய உரிமை, மற்ற வழிபாட்டு உரிமைகள்ல ஏதாவது ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு ஆலயங்கள்ல எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று எந்த இஸ்லாமியர்களாவது வழக்கு தொடுத்திருக்கிறார்களா, கேட்டிருக்கிறார்களா, பிரச்சனை பண்ணியிருக்கிறார்களா? கிடையாது. என்ன செய்யறான், தூண்டி விடுறான். ஒண்ணு இல்லைங்க, கர்நாடகாவில் ஒரு இஸ்லாமிய பெண் ஹிஜாப் அணிந்துட்டு பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போறாங்க. இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது, குர்ஆன்ல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நீங்க ஹிஜாபை அணிஞ்சிக்காங்க, அறியப்பட வேண்டும் என்பதற்காக, ஒழுக்கமான யார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆடையை அணிந்து கொள்ளுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இது இஸ்லாத்தினுடைய கடமை. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த பெண்கள் ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தான் போறாங்க. நல்லா விளங்கிடணும். மேல மட்டும் ஒரு துணியை போட்டுக்கிறாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவில் என்ன பிரச்சனை? இதுல ஏதாவது தலையிடுகிறதா? ஹிஜாப் அணிந்து விட்டார்கள், அதனால ஹிஜாப் அணிந்துட்டு நீ எக்ஸாமுக்கு வரக்கூடாது, நீ என்னச்சு கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க 4 சங்கிகளை விட்டு கத்த விடுறாங்க. சிங்கிகள் தலையில கட்டக்கூடிய அந்த கட்டுதலை வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வரணும் யாராவது வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா? பொட்டு வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா? மாலை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா? அது அவங்களுடைய மதத்தினுடைய உரிமைகள், வழிபாட்டு உரிமைகள். பொட்டு வைக்கிறது இந்துக்களுடைய உரிமை, தலப்பா கட்டுறது சீக்கியர்களுடைய உரிமை, சிலுவையை அணிந்து கொள்வது கிறிஸ்தவர்களுடைய உரிமை. அதில் நம்ம கருத்து சொல்ல முடியுமா? எதுக்கு எதுக்கு தான் மனிதன் வாழ்றான் யோசிச்சு பாருங்க. அவன் வழிபாட்டு உரிமைகள், அவன் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரியாக வாழ்வதற்குத்தான் மனித சமுதாயம் இருக்கும்போது, வழிபாட்டு உரிமையின் அடிப்படையில் வாழ்வதற்கு இருக்கும்போது அதை பறிக்கணும்னு சொல்லி பருதா போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி, பிரச்சனையை ஏற்படுத்தி, ஒரு சிங்கிள் பெண்ணு வருது, ஒரே ஒரு பெண்மணி வருது, அவ்வளவு பேரும் அடிஞ்சு ஓடுறாங்க ஓட்டம். இதுதான் நிலைமை. யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுடைய அந்த குரலுக்கு நிற்காத ஒரு வார்த்தைகள் அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு இந்த சமுதாயத்தை கூறுபட வேண்டும், இந்து முஸ்லிம் பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்களா இல்லையா? இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? அவர்கள்ட்ட போய் உங்களுடைய வாழை ஆட்ட முடியுமா? அவ்வளவுதான். நீங்க சீக்கியர்ட்ட போய் சொல்ல முடியாது, நீங்க ஜைனர்ட்ட சொல்ல முடியாது, நீங்க சேட்டுமார்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. ஆனா முஸ்லிம் பெண்கள் மட்டும் போட்டா அவங்கள்ட்ட மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எதுக்கு? அதுதான் அரசியல். எதுக்கு? அதுதான் ஓட்டு வாங்குறது. வேற எதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஹிஜாபை ஒரு மேட்டராக எடுத்து நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு 10 நாளைக்கு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும் மீடியாக்களில். பார்த்தா பாருங்க, ஊப்பியில பாருங்க, ஒரு மாட்டுக்கறி வைத்ததனால் அகலாக் படுகொலை செய்யப்பட்டார், மாட்டுக்கறி வைத்ததனால் அன்சாரி படுகொலை செய்யப்பட்டார், அவர் படுகொலை செய்யப்பட்டார், அவர்களை அடித்தார்கள், இவர்களை உதைத்தார்கள், ட்ரெயின்ல போகும்போது உதைத்தார்கள், அப்படி வீடியோ வருதுங்க. அயோக்கியர்களா, எவ்வளவு பெரிய அநியாயம்! இந்தியாவில் தேசத்தில் உள்ள தேசத்தினுடைய ஒரு மனிதர்கள் எதிரி நாட்டுகளில் உள்ளவங்க கூட செய்யக்கூடாது. ஏன் நீ காரணம் இல்லாமல் எதிரி நாட்டில் உள்ளவனை அடிப்பதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் என்று நிலை இருக்கும்போது, இந்தியாவில் பிறந்தவன், இந்தியாவுடைய தேசமாக ஏற்றுக்கொண்டவன், இந்திய சட்டத்திற்கு கட்டப்பட்டவன், வரி கட்டுறவன், அனைத்திலையும் இந்தியனாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியனை இன்னொரு இந்தியன் அடிக்கிறான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மாட்டுக்கறி வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு மாடு சொன்னா எப்படி இருக்குமா அப்படி இருக்கு. இப்படிதாங்க இருக்குது. மாட்டுக்கறி வச்சா உனக்கு என்ன? ஆனா மாட்டை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றதுல
வேர்ல்டுலயே நம்பர் 1 இந்தியா. சரியா? அல் அரபி அல் கலம்னு ஏதாவது ஒரு பேரை வச்சு என்ன செய்யறான்? சீனாவுக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்பர் 1 இந்தியா. இதை மறுக்க முடியுமா? வெளிநாட்டுக்காரன் சாப்பிடலாமா? சரியா? வெளிநாட்டினுடைய அதில் கலோரிகளை வெளிநாட்டுக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளி இந்த நிலையை உருவாக்குறார்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமான பேரை அடிச்சிருக்கிறார்கள் வட மாநிலங்களில். தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி வச்சாங்கன்னா உடனே ஆர்ப்பாட்டம் போராட்ட களங்களில் இறங்கி எங்கேயாவது மாடு பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் களத்தில் இறங்கின உடனே ஓடி போயிருந்தான். ஆனா இதே விழிப்புணர்வு, இதே சமுதாய அக்கறை வட மாநிலங்களில் இருந்தால், ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடினால், இது மாதிரியான பயங்கரவாதிகளை, இது மாதிரியான இஸ்லாமியத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை துரத்தக்கூடிய ஜனநாயக ரீதியில துரத்தக்கூடியவர்கள் ஒன்று கூடினால் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் நடக்காது. இந்தியா முழுவதும் நடக்காது. ஆனா இல்ல, இங்க உள்ள விழிப்புணர்வு அங்க கிடையாது. கிடையாதனுடைய காரணத்தினால தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால், வட மாநிலத்திலே மாடுகளை அடிக்கிற அளவுக்கு மனுஷன் எடுக்கிறான், போட்டு அடிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹலால் உணவு. ஹலால் உணவுனா என்ன? அனுமதிக்கப்பட்ட செத்து போன மாடுகளை, ஆடுகளை, கோழியை திங்காமல் உயிரோடு உள்ளதை இறைவன் பேரை சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றதுக்கு பேர் தான் ஹலால் உணவு, இல்லையா? இந்த ஹலால் உணவு என்னமோ ஒரு ஹராம் மாதிரி ஆக்கி ஹலால் உணவு போட்டிருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கினார்கள். ஜேபிசி என்ன இயந்திரத்தை வச்சு பல இஸ்லாமியர்களுடைய வீடுகளை எதுக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, வீடுகளை இடிச்சு இணைச்சாங்க, தரைமட்டமாக்குறோம். 200 வீடு 300 வீடு. எந்த அளவுக்கு மோடி பிரச்சாரம் செய்கிறார்? இதோ பாருங்க, யாரு ஊபிய பாருங்க, இதோ இந்த சாமியார பாருங்க, இவர் என்ன பண்ணுகிறார் பாருங்க, நல்ல இயந்திரத்தை வச்சு வீடுகளை இடிக்கிறார். இது நல்ல முன்மாதிரிங்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திலே இதை ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எல்லா விதத்திலுங்க நிறைய விஷயங்கள். என்ன சினிமாவை எடுத்தா முஸ்லிம்களுக்கு எதிராக தான் சினிமா எடுக்கிறது. சம்பாதிக்கிறவர்கள் கூட என்ன செய்றாங்க? சினிமாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக படம் எடுக்கணும். இப்படி எக்கச்சக்கமான உரிமைகளை பறிக்கும் போது இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு அதிகமாகுது. நம்ம பேசாம இருந்துட்டு போயிடக்கூடாது. நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? என்ன செய்ய? ஜனநாயக ரீதியில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்வது என்பது ஜனநாயக வழிமுறை. அதோட நிறுத்திக்கலாமா? அது நடக்காது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் உரிமைகள் பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிகாரத்தில் செல்வதுதான். அது அடுத்தவங்க இதை நம்ம பறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சமுதாயத்தவர்கள் ஒரு ஐஏஎஸ்களாக, ஒரு ஐபிஎஸ்களாக, கலெக்டர் நிலையில் உள்ளவர்களாக, ஒரு தாசில்தாராக, ஒரு அரசு அலுவலக பணிகளை செய்யக்கூடிய எத்தனையோ பணிகள் இருக்கிறது. அதுல போய் இருந்தால் நீங்கள் ஆர்டர் செய்ய முடியும். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் வழக்கு எதிர்கொள்ள முடியும். ஒரு நீதிபதியாக இருந்தால் தீர்ப்பை சொல்ல முடியும். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் தீமைகள் நடக்கும் போது அதை தட்டி கேட்க முடியும். அதுக்கு நீங்க நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். நம்முடைய வீடுகளில், ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒரு அதிகாரியை உருவாக்குவோம், ஒரு காவல்துறை அதிகாரியை உருவாக்குவோம், ஒரு நீதிமன்ற துறையை சார்ந்தவர்களை படிக்க வைப்போம். நாம அதை உறுதி கொள்ளணும். நம்ம அதற்காக முயற்சி செய்யணும். நம்முடைய நிலை என்ன? எல்லாம் படிச்சாச்சா, 10ஆம் கிளாஸ் படிச்சா போ, அப்படியே போய் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு என்ன, அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வந்தா நம்முடைய உரிமைகளுக்கு யார் குரல் கொடுப்பது? யோசிச்சு பாருங்க. மற்ற சமுதாயத்தவர்களாம் வெளிநாட்டை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? வெளிநாட்டு வாழ்க்கை தான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறதா? அப்ப முந்தைய காலத்தில் நம்ம வேற வழி இல்லாமல் வெளிநாடை நோக்கி போனோம். வெளிநாட்டில் போயாக கோடி கோடியா நம்ம சம்பாதிக்கிறோமா? கிடையாது. வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சு ஒரு வீடை கட்டுறதே பெரிய அபூர்வம்.
உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன் நம் நாட்டில் நமக்கு உரிமைகளும் பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும்போது ஏன் அயல் நாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, என்னுடைய சந்ததிகளுக்கு முந்தைய காலத்தில் இருந்த நிலை போதும், இனி வரக்கூடிய காலத்தில் உள்ள மக்களுக்கு நம் நாட்டில் உள்ள உரிமைகளை பெறுவதற்கு வழக்காளிகளாக நாம் இருக்க வேண்டும், நீதிபதிகளாக நாம் இருக்க வேண்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு துறைகளிலேயும் நம்முடைய பிள்ளைகள் படித்து நிலையில் அந்த நிலைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் நம்ம உரிமைகளை பெறுவதற்கு இலகுவாக இருக்கும். இல்ல காலம் முழுவதும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய வெளிநாட்டில் உள்ள மக்கள் வேதனையிலே படுவாங்க. இந்த பாருங்க இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி நிலைகளை சொல்ல 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 உரிமைகள் பறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால நாம இந்த நாள்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் உரிமைகளை பெறுவதற்காக. வெளிநாட்டு வாழ்க்கை என்பதை விட உள்நாட்டில் சம்பாதிச்சு நம்முடைய பொறுப்புகளை இந்த நாட்டிலேயே நாம பெற வேண்டும் என்ற ஒரு நிலையும் சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் நம்முடைய உரிமைகள் என்னென்ன விதங்கள்லாம் பறிக்கப்படுகிறதோ அது சம்பந்தமான விழிப்புணர்வையும் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.